இந்த வீட்டுக்கு எஜமானியா இருந்த தாமரையவே விரட்டினவனா, அவ தாலி எடுத்து நான் கட்டிக்கிட்டேன். அவளையே விரட்டின எனக்கு நீங்கள்லாம் ஏமாத்திரம். நீ என்ன பார்த்து பாகுபாடு பார்க்கறேன்னு நான் கேட்குற? அப்படிதாண்டி பார்ப்பேன். இவன் என் குடும்பமே இல்லை. என் மக வயிற்றுல பிறந்த தேவி மட்டும்தான் எனக்கு வாரிசு. மற்ற இவனுங்கள்லாம் எனக்கு அடிமையாக தான் இருக்கணும். அந்த பாண்டி ஏதோ என் பேத்தியை கட்டிக்கிட்டானேன்னு அவனை மட்டும் நான் ஏற்றுக்கிட்டேன். அந்த லோகு என் புருஷனுக்கு பிறந்தா எனக்கு அவன் பிள்ளையாடுவனா? அவன் ஒரு அனாதை பையதான். இந்த குடும்பத்தில் அடுத்து வர்ற வாரிசும் என் பேத்தி தேவி வயிற்றுல பிறக்கிற குழந்தையாதான் இருக்கணும். என் கைதான் ஓங்கி இருக்கணும். அதுக்கு தான் மற்ற எல்லாரும் என் காலுக்கு கீழே வச்சிருக்கேன். ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை கிடைச்சிட்டாலே அடுத்து கனவு காண ஆரம்பிச்சிருவான். இந்த குடும்பத்தில் எல்லாரும் சோத்துக்கு கூட என் கையை எதிர்பார்த்து தான் இருக்கணும். லோகம் மட்டும் இல்லை, அவன் பிள்ளைங்களும் சரி. என் வாரிசுக்கு கையை கட்டி தான் இவனுங்க வேலை பார்க்கணும். ஏண்டி நீ புதுசா வந்து இதையெல்லாம் மாத்திரலான்னு பாக்குறியா? இந்த வீட்டு ஆம்பளைகளுக்கு என்னை எதிர்த்து பேசணுங்கிற எண்ணத்தை கூட நான் வரவிட மாட்டேன். அதை மாத்த யாராலையும் முடியாது. என் பொண்ணு தான் என் குடும்பம். அவ போனதுக்கு அப்புறம் என் பேத்தி மட்டும்தான் என் குடும்பம். மற்ற யாருக்கும் இந்த வீட்டில் புள்ள பிறக்க விட மாட்டேன். நீ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்ட மீனாட்சி. உன்னை பார்த்து யாருக்கும் தைரியம் வந்துடக்கூடாது. முதல்ல உன்னை இந்த வீட்டில இருந்து விரட்டி அடிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேன்டி, யோசிக்கிறேன். அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குற மாதிரி ஆதி உங்க வீட்டுக்கு வருவான். அதுவும் சரிதான். அந்த மீனாட்சிக்கு ஆதி மேல ஒரு கரிசனம் வரணும். அம்மாச்சி அம்மாச்சி, இந்த மோதிரம். இவ வேற. ஏய் இரு. அப்புறம் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். என்ன சொல்லுங்க? நீங்க மீனாட்சிக்கு ஒரு வைர மோதிரம் கொடுத்தீங்களே, அத மீனாட்சி வேணான்னு கொடுத்துட்டால. அந்த மோதிரத்தை பார்த்ததுல இருந்து என் பேத்தி தேவிக்கு ஒரே ஆசை. இந்த வைர மோதிரம் தானம்மா? ஆமா. ஜீவா மீனாட்சியை பிரிக்கிற வேலைய தேவி தான் செய்ய போறா. நீங்க அந்த வைர மோதிரத்தை கொடுத்துட்டீங்கன்னா பெருசா அந்த வேலையை முடிச்சிருவா. சரி, ஓகே. கண்டிப்பா ஆதி மோதிரத்தோட வருவான். நான் வைக்கிறேம்மா. கொஞ்சம் மணி மைண்டடா தான் இருக்காங்கல்ல. அவங்க அப்படி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. நம்ம காரியத்தை சாதிச்சுக்க முடியும். ஆதி அங்க போனா அந்த ஜீவா ஏதாவது பிரச்சனை பண்ண மாட்டானா? அதை இந்த அம்மா பாத்துக்கும். அவங்கள மீறி எதுவும் நடக்காது. நீ ஆதிக்கிட்ட விஷயத்தை சொல்லிடு. சரிங்க. அம்மாச்சி, இந்த மோதிரம் என்னாச்சு? ஆதிய நம்ம வீட்டுக்கு அனுப்புறாங்களாம். அவங்கிட்ட கொடுத்து விடுறாங்களாம். ஐயோ, அப்ப அந்த மீதி பணத்தை கேட்டுக்கலாம்ல? ஏய் பொறுமையா இருடா. முதல்ல அவ கேட்ட வைர மோதிரம் வரட்டும். இல்லன்னா ஒரேடியா தங்க முட்டைக்கு ஆசைப்பட்டு வாத்த அறுத்த கதையாயிடும். அதுவும் சரிதான். அப்புறம் அப்பதா நான் பிசினஸ் ஆரம்பிக்க அந்த ஆதி சப்போர்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். பிசமர். அதெல்லாம் ஒரே நேரத்துல பேச முடியாது. நேரம் பார்த்து பேசிக்கலாம். ஏய் என்ன அண்ணா வந்து பாத்துக்கிட்டு கிடக்க? இல்ல, அந்த வைர மோதிரத்தை போட்டா விரலே அழகா இருக்கும்ல. என் பேத்திக்கு சந்தோஷத்தை பாரு. எம்பிட்டு அழகா இருக்கா. அப்பதா தேனுக்கு இது ரொம்ப நாள் ஆசை. சொல்றது காதல வேலை. இப்ப அக்கா போனா என்ன? ஏய் அதான் விருந்தாளிங்க வராங்கன்னு சொல்றேன்ல. அதுவும் இல்லாம இன்னைக்கு நீ தான் சமைக்கணும். நானா? ஏன் ஓ அம்மா உனக்கு சமையல்லாம் கத்து கொடுக்கலையா? இன்னைக்கு வர்ற விருந்தாளிக்கு ஓன் கையால தான் நல்லா சமைச்சு பரிமாறணும். நானும் மீனாட்சியும் பாத்துக்கிறோம் அத்தை. தேனு கடைக்கு போகட்டும். ஆமாம்மா, இந்த மகாலட்சுமி வந்தாலாவது கடை விளங்குதான்னு பாப்போம்மா. நான் வேணா சமைக்கிறேன். ஆனா அக்கா கடைக்கு போட்டோம். எப்ப எங்க போகணும்னு நான் தான் சொல்லுவேன். நீ முடிவெடுக்காத. ஏன்? அவ ஆசைப்பட்டதை செய்ய கூட அவளுக்கு உரிமை இல்லையா? மருமவளே,
எப்படி என் எதிரில நின்னு பேசிட்டு இருக்கா பாத்தியா? மீனாட்சி கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. ஒண்ணு மட்டும் தெரியுது. அப்போ இன்னைக்கு மீனாட்சி சமையலா? அப்பத்தா இத முதல்ல சொல்லக்கூடாதா? மீனாட்சி சமைச்சு நான் சாப்பிட்டதே இல்லல்ல. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான். நானே போய் கடைக்கு எல்லாத்தையும் வாங்கி வாங்கிட்டு வா, போ. ஏய், என்ன இன்னும் நின்னுகிட்டே இருக்க? என்னமோ கல்யாணத்துக்கு போற மாதிரி புது புடவை எல்லாம் கட்டிட்டு இருக்க. போ, புடவைய மாத்திட்டு நான் சொன்ன வேலையை செய் போ. சரிங்க பாட்டி.